களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நிகழ்ச்சி வழியாக நம்மை சந்திக்க செய்த ஆண்டவரை போற்றுவோம், புகழுவோம், அவர் உள்ளத்தின் ஆழத்திற்கு நன்றி கூறுவோம். ஆண்டவர் தானே நம்மோடு கூட பேச வேண்டும் என்று விரும்பி இந்த அமைப்பை உருவாக்கி நடப்பித்து வருகிறார். அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு வாழ்வு, விடுதலை, ஆசி. அவருடைய வார்த்தையை கேட்க நம்ம ஒப்பு கொடுக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக நமக்கு கூடான கொடி தோத்திரங்களும் துதிகளும் ஆராதனை ஏறெடுக்கிறோம். எங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்பி அமைத்து நடப்பித்து வருகிற நல்ல ஆண்டவரே, இப்பொழுது எங்களோடு கூட பேசும். உம்முடைய வார்த்தை கேட்க உடைய பாதப்படியிலே அமர்ந்து அவனோடு கூட காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே பேசும், உடைய பிள்ளைகள் கேட்கிறோம். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, வெற்றி வாழ்வுக்கு ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்ம நடத்துகிறார் என்பதை சிந்திக்க இருக்கிறோம். ஒரு வெற்றி வாழ்வு வாழ கடவுள் எப்படியெல்லாம் நம்மை உண்டாக்கின ஆண்டவர் எப்படியெல்லாம் செயல்படுத்துகிறார் என்று பார்க்கும்போது தூய ஆவிலை உணர்ந்து கடந்து வருகிற பொழுது உள்ளம் பூரிக்கும். நாம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், ஒரு வெற்றி வாழ்க்கை வாழப்பட வேண்டும் என்றால், இந்த தெய்வீக திருவிழத்திலே அருள்நாதர் எவ்வளவு அருமையான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். இதை நான் 3 பிரிவிலாய் கொண்டு வருகிறேன். முதலாவது பார்க்கிற பொழுது பரிசுத்தம். நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும். அப்பொழுதுதான் அவருக்கும் நமக்கும் உள்ள இணைப்பு கடந்து வரும். அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க கடந்து வரும். முதலாவது பரிசுத்தம். இரண்டாவது, ஆண்டுடைய வார்த்தைகளை வாசிக்கணும். அவர் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கணும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம். மூன்றாவது நான் பார்க்கிற பொழுது ஜெபிக்கணும். அவரோடு கூட இணைந்து நாம் ஜெபிக்கணும். 3 பிரிவுகள் தூய ஆவிக்குள் உணர்கின்றோம். ஒன்று பரிசுத்தம், இரண்டாவது விவிலிய வாசிப்பு, வேத வாசிப்பு, மூன்றாவது ஜெபம். இந்த 3 காரியங்களும் எந்த ஒரு மனிதனுக்குள்ளாக செயல்படுகிறதோ அவர்கள் வெற்றியின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். விவிலியம் சொல்லுகின்ற கருத்தை நான் பார்க்கணும். பிரிப்பாப்பொழுது இந்த பரிசுத்தம் என்று பார்க்கிற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஒரு அருமையான ஒரு ஜெபம் இல்லைங்களா? அந்த ஜெபத்திலே நாம் பார்க்கிற நிலை எப்படி? நான் உள்ளம் வரப்படுகிறது, உணர்வு பார்க்கிறது. இந்த அநேக மக்களுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஜெபம் பண்றாங்க, பயன்படுகிறாங்க, ஆனாலும் கூட ஆசீர்வாதம் இல்லை, கண்ணீரும் கவலையும் துக்கமா இருக்கிறார்கள். ஏன்? பரிசுத்தம் இல்லை. அவர் இயேசு ஆண்டவர் கத்துக் கொடுத்தார் ஒரு ஜெபம். அதுல அந்த 6ஆம் அதிகாரத்தில் மத்திய 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது எங்கள் தீமை செய்தவர்களை, அந்த 12ஆம் வசனம், எங்களுக்கு எதிராக குற்றம் புரிபவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் என்று நாம் ஜெபிக்கிறோம். அது நான் அதிகமா சொல்ல தேவையில்லை. நாம் ஒவ்வொரு நாளும் நிறைய முறை சொல்லி இருக்கிறோம். எங்களுக்கு தீமை செய்வதை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் மன்னிப்பாமல் மன்னியும் குற்றம். இது உண்மையாகவே எந்த அளவுக்கு நமக்கு செயல்பாடு கொண்டிருக்கிறது?
நம்முடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நிலையை நாம் கொண்டு வருவோம் என்றால், உண்மையான நிலை கொண்டு வருவோம் என்றால், அவருக்கும் நமக்கும் உள்ள இணைப்பு செமிந்து விடும், விடும். ஆனால் அந்த குற்றங்களை மன்னிக்காத, பாவத்தை மன்னிக்காத நிலையில் இருக்கிறதுனால்தான் ஆசீர்வாதத்தில் இல்லாத ஒரு நிலை. நீங்க நினைக்க கூடாது, இந்த பிரதர் வந்தாச்சுனாக்க இறைவசன வார்த்தையை சொல்லி குத்துறாரு குத்துறாரு குத்துறாரு. குத்த வேண்டியது என்னுடைய கடமை, அவர் கொண்டு காட்டார். இன்னைக்கு நாம் பார்க்கிறோம், நான் இது சொல்லுகிறது என்ன, பாரத்தோடு கூட அவர் கொடுத்த ஆவியிலே பாரத்தோடு கொடுத்தார். எத்தனை சகோதர சகோதரிகள் எல்லோரோடு கூட சமரசமாக இருக்கிறார்கள், சமரசமா இருக்கிறார்கள் இல்லையா? சமரசமா பரிசுத்தம், எங்கள் குற்றங்களை நாம் மன்னிக்கிறது போல நிலையிலே எங்கே இருக்கிறோம்? அதான் முதல் பரிசுத்தம். என் அன்பானவர்களை பார்க்கணும். இரண்டாவது, நான் பார்க்கிற பொழுது வேத வாசிப்பு படிக்கணும், இறைவசன வார்த்தையை படிக்கணும். அந்த இறைவசன வார்த்தையை படிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். ஆனால் இன்று எவ்வளவு மக்கள் இறைவசன வார்த்தையை அதிகமாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள், படிக்கிறார்கள். நான் எல்லாரையும் குற்றம் கூறப்படவில்லை, சமூகத்திலே அதிகமாக இருக்கிறதை தான் சொல்லுகிறேன். இறை வார்த்தையை எடுக்கணும், படிக்கணும், சிந்திக்கணும், தியானிக்கணும், அதன்படி வாழணும். அப்படி கடந்து வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை வெற்றியின் ஆசீர்வாதமான காரியமா இருக்கும். நாங்கள் சொல்லும் போது திருப்பாடல் எடுங்க. திருப்பாடல் எடுத்துட்டு முதல் திருப்பாடல்ல நிறைய இருக்குது. அதுல முதல்ல திருப்பாடல் ஆரம்பிக்கிற போது, அது முதல்ல திருப்பாடல அந்த 2வது வசனம், 2-3 வசனத்தை படித்து பாருங்கள். அது முதல் வசனம், 2வது தீவிர அடிப்பு நடவாக பழிபாய்க்கன்னு சொல்லுவா. அடுத்து 2வது 3வது வசனத்தை படித்து பாருங்கள். அதுல ஆரம்பத்திலே அவர் சொல்லிக் கொடுக்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. என்ன வார்த்தை? அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல இருப்பார். பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாய் இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். இல்லைங்களா? அந்த சகந்த வசந்த படிக்கிற பொழுது ஒவ்வொன்றும் அப்படியே எப்படி வருகிறது. வாய்க்கால் ஓரத்தில் நடப்பட்ட ஒரு மரம் போல இருப்பார். தண்ணி ஓடுற வாய்க்கால் ஓரத்தில் இருக்கிற மரம் பசுமையா செழுமையா இருக்கும். இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வறண்டு போய் இருக்கிறது. கணிதரு மரங்கள் போல இருப்பாங்க, பசுமையா இருக்கிற மரம் போல இருப்பாங்க. சில பேர் பார்க்கும்போது சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்துல தெரியும், அகத்தின் அழகு முகத்துல தெரியும். இங்க இருக்கிற நிகழ்ச்சி இங்க தெரியும், இங்க தெரியும். ஒருவேளை மனசுக்கு துக்கப்பட்டிருந்தா முகம் போயிடும், சந்தோஷமான அது முகம். இல்லைங்களா? இன்னைக்கு அநேகருடைய நிறைய மக்களுடைய முகத்தை பார்த்தனாக்க அழுகி அழுகி குங்கியமாக இருக்கிறது. ஏன்? இங்கு செழுமை இல்லை, செழுமை இல்லை. ஆண்டுடைய ஆசிரியர்களை செழுமை இல்லை. வாழ்க்கையிலே, அவர் குடும்பத்திலே பொருளாதார தேவைகளை செழுமை இல்லை. பல பல நிலை. அதனால்தான் திருப்பாடல் ஆசிரியர் முதல் திருப்பாடல் அனுபவித்திருக்கிறார். ஆண்டுடைய வசனத்தில் இன்பம் காண்பவனாய், இன்பம் காண்பவனாய். இது கடமைக்கே இல்லை, இன்பம் காண்பவனாய். அதை இரவும் பகலும் வாசித்து சிந்தித்து தியானித்து அதில் உள்ள கடைபிடிப்பதிலே கருத்தா இருக்கிற ஒரு மனிதன் ஆசீர்வாதமாக இருப்பார். அவன் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவான் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இதை சொல்லணும்னாக்க இந்த ஒரே ஒரு வசனத்தை மணிக்கணக்காக கூட சொல்ல முடியும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவித்து கடந்து வந்த ஒரு பாதை அது. கடந்த 33-37 வருடமாக இந்த புத்தக ஊழியத்தை செய்கின்றால் இறைவசன வார்த்தை தான், இறைவசன வார்த்தை தான், இறைவசன வார்த்தை தான். பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வரணும். சில நாட்களை கூட எங்களுடைய மறைமாவட்ட மேதகு ஆயர் அவர்கள் தாரத்தவர்கள் அவர் சொன்னார்,
நீங்க இறைவார்த்தைக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கிறீங்க, இறைவார்த்தைக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கிறீங்க. அதனாலே கடவுள் தானே உங்களுடைய ஊழியத்தை, உங்களுடைய பணியை ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார்னு சொன்னாங்க. 10 ஊழியத்துல போயிட்டு 37 வருடம், அதே மாதா தொலைக்காட்சியிலே 10 வருடம். இறைவசன வார்த்தை அதுதான் எனக்கு உள்ளத்தின் ஆழத்திலே கொண்டு வருகிறது. சரி, அதுல சொல்லப்பட்டிருக்கும் வேத வாசிப்பு, அதை பத்தி நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். அடுத்தது 3வது ஜெபிக்கணும். முன்ன பாயிண்ட் பரிசுத்தம், 2வது பாயிண்ட் என்ன? 2வது பாயிண்ட் விவிலிய வாசிப்பு, 3வது பாயிண்ட் ஜெபிக்கணும். ஆண்டவரோடு கொடுக்கிறது. நமக்கு என்ன தேவை அவருக்கு தெரியும். உன் தேவை என்னன்னு கடவுளாகி ஆண்டவர் தெரியும் சொல்லிருக்கிறார் இல்லையா? மத்திய 6ஆம் அதிகாரத்திலே 32 சொல்லுவார், உன் தேவை என்னன்னு உன் கடவுளாக இருந்தது. ஆனாலும் அவர் கேளுங்க உங்களுக்கு கொடுக்கப்படும். தெரியுது அவருக்கு கொடுக்க கூடாதா? ஆனாலும் நாம் அவரோடு கூட டு லிங்க், அதுதான் ஜெபம். ஜெபம் ஜெபம் பண்ணணும். இந்த கருத்தை கொண்டு கண்டு வருகிறேன். பரிசுத்தம், விவிலிய வாசிப்பு, 3வது ஜெபம். இந்த 3 வாழ்க்கை இருந்தால் ஒரு வெற்றி வாழ்க்கையை இருக்க முடியும். நான் இதில் சொல்லுகிற பொழுது நான் நிறைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டு வரணும். அதாவது 1 குறிப்பேடு எடுங்க. 1 குறிப்பேடு எடுத்துட்டு 22ஆம் அதிகாரத்திலே 1 குறிப்பேடிலே 22ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை பார்க்கிற பொழுது அதுல ஆண்டவர் மோசே வழியாக சொல்லப்பட்ட வார்த்தையின் காரியங்களை அங்கே கொண்டு வருகிறார். 22 அந்த 13 பார்க்கிற பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் மோசேயின் மூலம் இஸ்ரவேலுக்கு கட்டளையிட்ட நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்து அதன்படி செய்தால் நீ வளம் பெறுவாய். திடம் கொள், உறுதியாயிரு, அஞ்சாதே, கலங்காதே. என்ன ஆண்டவர் எப்படி சொல்றாரு? ஆனா நாம் இப்படி வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம்? எப்படி இல்லைங்களா? அஞ்சாதே, கலங்காதே, திருமணத்தோடு கொண்டு இருன்னு அங்க அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். என் உள்ளத்தில் பாரத்திற்கு சொல்றேன். ஏன்னா இன்னும் நம்முடைய மக்கள் ஆண்டவரை அனுபவிக்கல. இது பெரலிகால் நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கொண்டு வரணும். அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? 13 அந்த வார்த்தையை பார்க்க எத்தனை அருமையான வார்த்தைன்னு சொல்லப்பட்டிருப்பது. அந்த வார்த்தை ஆண்டவர் மோசேயின் மூலம் இஸ்ரவேலுக்கு கட்டளையிட்ட நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்து அதன்படி செய்தால் நீ வளம் பெறுவாய். நீ திடம் கொள், உறுதியாயிரு, அஞ்சாதே, கலங்காதே என்று சொன்னார். இந்த வார்த்தையை எனக்கு சொல்லும் போது எனக்கு தூயான உணர்த்துல இருக்கு. கடந்த நாட்களிலே இனச்சட்டம், அதாவது கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை குறித்து கடந்த மாதத்திலே அந்த செய்தி கொடுத்தேன். 2 வாரம் கொடுத்தேன். கீழ்ப்படிதல் இனச்சட்டம் 28ஆம் அதிகாரத்திலே 1 அந்த 14 வசனத்தை அப்படி ஒவ்வொரு நாளும் வசனம். அதை கேட்டு அநேக சகோதர சகோதரிகள் சொன்னார்கள், பிரதர் ஆசீர்வாதமான காரியங்கள் பிரதர், கீழ்ப்படிதல் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு. சில சகோதரர் நான் ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி கூறினேன். ஆண்டவரே நீ எதை சொல்ல சொன்னீரோ அதையே நான் சொன்னேன். அந்த வார்த்தை அவர்களுக்கு அப்படி என்றால் அது உம்முடைய திட்டம் திருவிழம். நான் ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்தில் பிரிக்கணும். 28ஆம் அதிகாரத்தில் அந்த 1, 2, 3 வசனத்துக்கும் அதை நான் பார்த்து நான் மீண்டும் கூட அதை கொண்டு வருகிறேன். என்ன சொல்லுகிறது? 28ஆம் அதிகாரத்திலே அந்த 1, 2 வசனம் இதே கருத்து தான். உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடு. நான் இன்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. அப்பொழுது உலகில் உள்ள மக்கள் இனங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். இதுதான் அந்த நாளிலே சொல்லிக் கொடுத்த வார்த்தை. அதை மீண்டும் சொல்றேன் என்றால் நாளிலே அதை நினைவுபடுத்திக் கொள்ளுவதுதான் ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு வரணும். ஆனா நம்முடைய வாழ்க்கையில இல்லைங்களா
பைபிள் அதிகமா எடுக்கல, இறைவசன வார்த்தை அதிகமா எடுக்கல, படிக்கல, கொண்டு வரல. அப்படி கொண்டு வருகிற பொழுது எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவன் சொல்கிறது வார்த்தை கட்டளை. எந்த மோச வழியா சொல்லுகிற வார்த்தை இருக்கும். அஞ்சாதே, கலைப்படாதே, திகையாதே. இதை நான் அதிகமா சொன்னேன். இது இப்படி நீ பாப்பினாக்க பைபிள்ல எப்படி இறைவசன வார்த்தைகளுக்கெல்லாம் செயல்படுத்தி நாம் கொண்டிருக்கும். அங்க வார்த்தை சொல்லிட்டு இருக்கும். வசன வார்த்தைகள் எடுத்து நீ படிங்க. யோசுவா புத்தகம் எடுங்க. யோசுவா புத்தகம் எடுத்துட்டு யாசியா புத்தகம் 48ஆம் அதிகாரத்தை எடுத்து யாசியா 48ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டு அதுல 18வது வசனம் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கும். ஓ மை காட், எந்த அருமையான ஒரு வார்த்தை தெரியுங்களா பாருங்க. என் கட்டளைக்கு செவிசாய்த்திருப்பாயானால், என் கட்டளைக்கு செவிசாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும், உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும், உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும். ஆற்றை போலும். ஆற்றுல தண்ணி வந்துட்டுமா இல்லைங்களா? ஆற்றுல தண்ணி வந்துட்டே இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்குதுன்னு சொல்லுது. அடுத்து நான் பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வெற்றி கடல் அலை போலும். வெற்றி கடல் அலை போலும். வெற்றி கடல் அலை போலும். எப்படி கடல் அலை? ஒரு அலை வரும், போயிடும். அடுத்த அலை வரும், போகும். அடுத்த அலை போகும். இல்லைங்களா? அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வெற்றி மேல அருமையான ஒரு பாட்டுகள் பண்ணணும். வெற்றி மேல வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம். இல்லைங்களா? வெற்றி மேல நல்ல தேர்வுல பாஸ் ஆயிட்ட வெற்றி, நல்ல ஒரு வேலைக்கு போயிட்ட வெற்றி, திருமண காரியம் நடந்தது வெற்றி, வீடு கட்டின வெற்றி, குழந்தை பாக்கியம் வந்தது வெற்றி. அப்படி வெற்றி மேல வெற்றி வந்துட்டு என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது? நீ கடைப்பிடித்திருந்தால் நடக்கின்றது. நாம் நம்முடைய வாழ்க்கையில சிந்தித்து பார்க்கணும். எப்படி சிந்தித்து பார்க்கணும். இறைவசன வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பொழுது அப்படியான ஒரு ஆசீர்வாத கட்டளை இருக்கும். வெற்றின்னு சொல்லுகிற பொழுது நான் ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த இதயத்துல இறைவசன வார்த்தை இருக்கணும். இதயத்துல இறைவசன வார்த்தை இருக்கணும். அந்த வசன வார்த்தை இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி தான். நீ யோசுவா புத்தகத்தை நீ பார்க்கும் பொழுது கடவுள் அந்த இஸ்ரேல் மக்கள் வெளியேற்றி போகிறார். இஸ்ரேல் மக்கள் வெளியேற்றி போகிறார். சிந்தனையோடு கூட 3ஆம் அதிகாரம், யோசுவாவில 3ஆம் அதிகாரம் அதை பார்க்கனாக்க இஸ்ரேல் மக்களை கடவுள் வெளியேற்றி போய்கிட்டிருக்கிறார். தண்ணி ஓடிக்கிட்டு தண்ணீர்னு ஒண்ணு அப்படின்னா அங்க ஆற்று தண்ணி வந்து அறுவடை காலம். இஸ்ரேல் மக்கள் அந்த நாடு புறப்பட்டு வரும்போது வழியில தண்ணீர் இருக்குது, போக முடியல. அந்த காலத்துல ஒண்ணும் கிடையாது, போக முடியல. அடுத்து போகணும், ஆறு கடந்து போகணும். எப்படி போவாங்க? என் அன்பானவர்களே, எப்படி போவாங்க? அப்படி நின்றுக்கிறாங்க. என்னைக்கு தண்ணி பத்துறது, எப்ப போறது? அவங்க எப்ப வருது முடியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த உடன்படிக்கை பேழையை தூக்கிக்கிட்டு, அந்த உடன்படிக்கை பேழையை தூக்கி குருக்கள் கொண்டு அந்த யோர்தானத்துல காலை வைக்கட்டும்னு சொல்றாங்க. யோர்தானத்துல காலை வைக்கட்டும் சொல்றாங்க. முதல்ல போயிட்டு வைக்கணும். வச்சா தண்ணி அப்படியெல்லாம் அப்படியே நின்று போயிடுது. கீழே தண்ணி எல்லாம் வட்டி ஓடி போயிடுது. மேலகிற தண்ணி எல்லாம் அப்படியே மலை மண்ணுக்கு இருக்கும். ஓ, அந்த 3ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம் வாசித்து பாருங்க, என்ன சொல்கிறது? அந்த 3ல 15ஆம் வசனம் பார்க்க, உடன்படிக்கை பேழையை தூக்கி சென்ற குருக்கள் யோர்தானை அடைந்தனர். அவர்கள் காலடிகள் யோர்தான் நீரின் விளிம்பில் நனைந்தவுடன்
மேற்பகுதியில் இருந்து ஓடி வந்த யோர்தான் நீர் வெகு தொலைவில் நின்றது. அறுவடை நாள்களில் இந்நதி கரை புரண்டு ஓடும். அந்த நதி அங்க இருக்கு. இத அப்படியே நீங்க மனசுல வச்சு ஒரு சிந்தனை பண்ணி பாருங்க, எப்படி இருக்கிறது இருக்கு, எப்படி இருக்கு இல்லைங்களா? ஆண்டவருடைய காரியங்கள் எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தைகள் நாம் இதயத்தில் வைத்து நம்முடைய அதன்படி கடந்து போனோம். அந்த உடன்படிக்கை பாளையில என்ன, உடன்படிக்கை பாளையில என்ன இருந்தது? உடன்படிக்கை பாளையில என்ன இருந்தது? 10 கட்டளை, 2 கட்டளை, 10 கட்டளை, 2 கற்பலகை இருந்தது. அந்த கற்பலையை அந்த குருக்கள் தான் அன்னைக்கு சொல்லிட்டுவாங்க. ஆனால் இன்று நாம் எல்லாம் போனோம் இல்லைங்களா? வசன வார்த்தை எப்படி சொல்லப்பட்டிருப்பாங்க. அந்த யோர்தான் நதி அப்படி ஸ்டாப், நின்று போனது. அது நின்று போனது. எல்லா மக்களும் கட்டாந்தரையில போற மாதிரி எல்லாம் போயிட்டாங்க. ஓ மை காட் ஜீசஸ்! இதை நான் சொல்லுகிற பொழுது அதே யோசுவா புத்தகத்தை எடுங்க. அதே யோசுவா புத்தகத்தை பார்க்கும் பொழுது இஸ்ரேல் மக்களை போயிட்டு இருக்கிறாருங்க. இஸ்ரேல் மக்கள் போயிட்டு இருக்கிறாருங்க. இஸ்ரேல் மக்கள் போயிட்டு இருக்கும் பொழுது எரிக்கோ பட்டணம் அவங்க பார்த்து, இஸ்ரேல் மக்களை பார்த்த உடனே எல்லாம் கேட் எல்லாம் கதை புட் பண்றாங்க. போக முடியாதபடி, வழி போக முடியாதபடி எல்லாம் கேட் போட்டாங்க. கோட்டை எரிக்கோ கோட்டை. கோட்டை சோறுனா இது சாதாரண செவ்வறு இல்லை, பெரிய செவ்வறு கோட்டை. அந்த காலத்துல அஞ்சு வந்து அப்போ அப்படிப்பட்ட தொழில போயிட்டு அங்க போறாங்க. போக முடியல, கேட் போட்டாங்க. யோசுவாக்கு ஆண்டவர் யோசுவா வழியா சொல்றாரு, அந்த எரிக்கை கோட்டைய எல்லா மக்களும் அப்படி ஒரு சுத்திடுவாங்க. 1 2 3 4 5 6 7 சுத்தினாங்க. 7ஆவது சுத்தி வருகிற பொழுது, அந்த 7ஆவது சுத்தி வருகிற பொழுது, அந்த உடன்படிக்கை பேலையை சுத்திட்டு வருகிற பொழுது எக்கால ஊதி ஆர்ப்பரிப்பத்தோட கொண்டு வாங்க சொல்லிட்டாங்க. ஒரு கோட்டை சோறு இது எப்படி எவ்வளவு நேரம் சுத்த முடியும்? ஒரு ஊரு, ஒரு கிராமத்தை சுத்துறதுனாவே அப்படின்னா ஒரு கோட்டனுக்கே எப்படி இருக்கும் இல்லைங்களா? எரிக்க கோட்டை பட்டணம். அப்படியே 1 நாள் 2 நாள் 3 நாள் 7 நாள் 7 நாள் வருகிற பொழுது பார்க்கிற பொழுது அந்த யோசுவா புத்தகம் அந்த நீங்க அப்படி படிச்சு பாருங்க. அதுல 20வது வசனத்தை படிச்சு பாருங்க. 20வது வசனத்தை படிச்சு பாருங்க. என்ன சொல்லுகிறது? மக்கள் ஆரவாரம் செய்தனர், எக்காலங்கள் முழங்கின. எக்காலத்தின் ஓசையை கேட்ட மக்கள் பேர் ஒலி எழுப்பினர். மதில் இடிந்து விழுந்தது. மக்கள் நகரினுள் நுழைந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு முன்னிருந்த பகுதியை தாக்கி நகரை கைப்பற்றினர். அப்படியே சுத்திட்டு வராங்க. எக்காலம் ஊதுகிறது, சத்தம் எக்காலம் ஊதுகிறது. அந்த சத்தம் கட்ட எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறார்கள். ஆர்ப்பரிச்சுன்னா அந்த கோட்டை சுவர் அப்படியே விழுகிறது. உள்ள சுத்திரும் அத்தனை பேரும் அப்படியே அந்த அவங்க நேரம் உள்ள நுழைகிறாங்க. சிந்தனை பண்ணி பார்த்த எந்த நேரம் இருக்கு, அவங்க எல்லாம் அப்படி நுழைகிறாங்க. எனவே நண்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கை என்ன தடை இருந்தாலும் அந்த தடையெல்லாம் நீக்கி போடுகிற நம்முடைய அருமை ஆண்டவர், நம்முடைய அருமை ஆண்டவர். அதில் நான் பரிசுத்தத்தை பத்தி சுருக்கமாக சொன்னேன். பரிசுத்தம் தான் மிக மிக முக்கியமா இருக்கிறது. பரிசுத்தம் தான் மிக முக்கியம். இந்த மூன்றுமே ஒன்றோடு கூட ஒன்று இணைந்துதான் இருக்கிறது. ஒன்றோடு கூட ஒன்று இணைந்துதான் இருக்கிறது. பரிசுத்தம் இருந்தால்தான் நீ வேதவாசி படிப்பேன். வேதவாசினால்தான் ஜெபம் பண்ண முடியும். 1 2 1 அந்த மூன்றும் இருக்கிற பொழுதுதான் வெற்றி வாழ்க்கை ஆசீர்வாதமான வெற்றி வாழ்க்கைன்னு பார்க்கிறோம். அது தினத்தில் ஏசியா புத்தகம் 48ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது எனக்கு உண்மையில அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சமான ஒரு பாட்டா இருந்தது. நான் சொன்ன சகோதரர் கூட அந்த பாட்டு நல்லா பாடுவார். என்ன பண்றீங்க? திருச்சட்ட நூலை முன்னிட்டு அகற்றாதே அல்லைங்களா இருக்கு. அவற்றுக்கு செவி கொடுத்து நடந்தாக்க ஆசீர்வாதம். என் அன்பானவர்களை பார்க்கணும் திருச்சட்ட நூல். ஆனா இன்னைக்கு நாட்கள்ல மக்கள் எடுக்கல.
படிக்கல வரப்படுகிறது. ஆனாலும் கடவுள் நடப்பித்து வருகிறார். மக்களுக்கு இறைவசன வார்த்தை போகும். நான் சொல்லுகிற பொழுது மாறுபடுகிறது. திருத்துவர் பணி பிரிச்சுக்கிடுங்க, அப்புறம் படிச்சு பாருங்க. திருத்துவர் பணியிலே 17ஆம் அதிகாரத்திலே 30வது வசனம் சொல்லியிருக்கும். 17 சொல்லப்பட்டு மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்திலே கடவுள் ஒன்றும் பொருட்படுத்தப்படவில்லை. மக்கள் அறியாமல் வாழ்ந்த காலத்திலே கடவுள் ஒன்றும் பொருட்படுத்தவில்லை. ஆனால் இப்பொழுது எல்லாரும் மனம் மாற வேண்டும் கட்டளையிடுகிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. அறியாமல் வாழ்ந்த அப்போ படிப்பறிவு இல்லாத மக்கள், படிப்பறிவு இல்லாத மக்கள், கிராமத்து மக்கள். நான் அப்ப எங்களுக்கெல்லாம் 74 வயது போயிட்டு இருக்கு, சிலருக்கு போயிட்டு இருக்கிறதுக்கு. அப்ப நாங்களாம் அந்த ஆரம்ப காலகட்டத்தில் பார்க்கும்போது கிராமத்து மக்கள் எப்படி அப்படியே பக்தி விசுவாசமா அப்படி போயிட்டு இருந்தாங்க. ஆனா படிப்பறிவு இல்லை. ஆனா கூட அவங்க குருவாங்க சொல்றதே அப்படியே கேட்டுட்டு அங்க பக்தி விசுவாசம் ஓடிட்டு இருந்தோம். அவ்வளவுதான். ஆனா ஆழம் வந்து இந்த பைபிள்ல இறைவசன வார்த்தையெல்லாம் எடுத்து ஆழமா போனது இல்ல. அப்ப இருந்து எங்களுக்கு அப்படியே கொண்டு போனது இல்லைங்களா? ஆனால் இந்த நாளில் எல்லாரும் எவ்வளவு படிச்சிருக்கிறார்கள், என்னென்ன படிச்சிருக்கிறார்கள். ஆனால் தெய்வீக திருவிழியத்தை படிச்சிருக்கோமா? ஆணுடைய ஏற்றுச்சூழலை ஆராய்ந்து படி, அதில் தளித்து விடப்படுவது ஒன்றுமே இல்லை என்று நாம் பார்க்கிறோமே. ஆணுடைய ஏற்றுச்சூழலை ஆராய்ந்து படி, இறைவசன வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நான் குறித்து இது அந்த வார்த்தை தான் இறைவசன வார்த்தையோடு கூட ஒப்பிட்டு நாம் கொண்டு போனோம். நேரத்தினை பார்த்தோம் என்று பிள்ளைகளா, காற்று அலை போல அந்த ஆற்று தண்ணீர் போல வெற்றி வரும், கடல் அலை போல வெற்றி மேல வெற்றி வரும்னு பார்த்தோம். ஏசியாவில் 48:18 ஆற்றை போல கடலை போல அந்த நிலையை கொண்டு வருகிற பொழுது நான் இன்னும் கூட ஒன்று சொல்ல வேண்டும். யோசுவா புத்தகம் எழுதுங்க. யோசுவா புத்தகம் நான் என்ன பார்த்தீங்கன்னா திருப்பணியில இந்த திருப்பாடல்ல முதல் திருப்பாடல்ல 2-3 வசனத்தை படிச்சுக்கிட்டானே, 2-3 வசனம் படிச்சேன்னா எங்க கொண்டாங்க. யோசுவா புத்தகத்துல முதல் அதிகாரத்துல அந்த 8-9 முதல்ல 8வது வசனத்தை நீ படிங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த திரு சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே, இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். அப்பொழுதுதான் அது சகோதரன் நான் அடிக்கடி சொல்றது உள்ளத்தில் ஆசை இருக்கிறது. அந்த சகோதரர் படிக்கிற பொழுது சில வசன வார்த்தை அப்பொழுதுதான், அதுதான், அதேதான் அப்படின்னு கையாட்டி படிப்பார். ஏன்? அது உள்ளத்துல அவ்வளவு உணர்வுகள். நான் அவர் சொல்ற பத்தில உங்கள நிறைய பேர் கையெழுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. சில சகோதரர் சொல்லுவாங்க, பிரதர் நீங்க செய்தியை கொடுக்கிற பொழுது அப்படி உள்ள புரிக்கணும். எல்லாம் அவர் தந்த தானம். திக்குவாய் தான் இன்னைக்கு போட்டு பேச்சு இருக்குது. குறைவான படிப்படிச்சவன் தான் இந்த இறை செய்தி புத்தகம் எல்லாம் தேவழியை புத்துட்டு இருக்கு. திக்குவாய் தான் இங்க பேச்சுக்கிட்டு இருக்குது. அவருடைய சித்தம் திட்டம் நான் பார்க்கிறோம். பிரியமாக்குள்ளே அவர் என்ன சொல்றாரு? யோசுவா புத்தகம் முதல்ல இந்த திருச்சட்டம் முன்னிட்டு அகற்றாகதே, அதை இரவும் பகலும் வாசித்து சிந்தித்து தியானித்து அதில் உள்ளதெல்லாம் கடைபிடிப்பதிலே கருத்தாயிரு. இல்லைங்களா? கருத்தாயிரு. அந்த வார்த்தை பார்க்க எவ்வளவு வலிமையான வார்த்தை. திருச்செற்றூரை முன்னிட்டு அகன்றாது, இரவு பகலும் தியானித்து நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய். நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய். எங்க நீ எங்க போனாலும் நலம் பெறுவாய். எப்படி எதிரிகள் இருக்கிற சூழ்நிலைப்பட்ட அப்படிப்பட்ட நடந்து போனாலும் அங்க நீ நலம் பெறுவாய். பிரியமானவர்களே இதை சிந்தித்து பார்க்கணும். நாம் எங்க போனாலும் நலமா இருக்க அவர் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார். அவருக்கு பாதுகாப்பா இருக்கிறார், அரணா இருக்கிறார், அடக்கமா இருக்கிறார். எங்க போன நலம் பெறுவாய். அடுத்து வெற்றி காண்பாய். நீ என்ன செய்ய துணிவு செய்யறோ அதெல்லாம் வெற்றி காண்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வெற்றி காண்பாய். வெற்றி
அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை, வெற்றி இல்லை, எல்லாம் தோல்வி கீழிருக்கிறார். வார்த்தை இன்று நாளிலே ஆண்டவர் இந்த வார்த்தை தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார், சொல்ல இருக்கிறார். வார்த்தை தான் சொல்ல எடுக்கணும், படிக்கணும், கருத்து பார்க்கணும். இப்ப திருச்சிபில் அப்படியே இறைவசன வார்த்தை கொண்டு அதிகம் வராங்க. இன்னும் முழுமையான நிலையிலே கடந்து வரணும். சரி, அதுல ஒண்ணுலே முதல் அதிகாரத்துல 8ஆம் வசனம் படிச்சிருந்தா இந்த நலம்பெறுவாய் வெற்றி காண்பாய். எல்லாரும் பைபிள் இருக்கீங்களா? அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, அடுத்த வசனத்தை படிங்க அக்கா. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே. ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு. என்ன வார்த்தை சொல்லி கொடுக்கிறாங்க? கவலைப்படாதே, அஞ்சாதே, கலங்காதே, தேயாதே, திருமணத்தோடு கூடியிரு. உன் கடவுளும் ஆண்டவராகிய நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு கூட இருப்பேன். நிற்கும். அப்போ காண்டம் நம்மோடு கூட வருகிறோம். என்ன கட்டளை கொடுத்தார்? அதுதான் அந்த முன்னவசனம். 8வது வசனம். திருச்சட்டம் உன் கையை விட்டு விலகாதிருக்கட்டும். அது இரவு பகலும் வாசித்து சிந்தித்து தியானித்து அதை கடைபிடித்து. அதான் அவர் கொடுத்த நாம் கட்டளை கிடைக்கவில்லையா? கட்டளை இல்லையா? அது கருத்து நடக்குது. அப்பொழுது ஆண்டவர் அந்த உடன்படிக்கை பேலையில இந்த கடந்து எப்படி பண்ணும்போது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி ஆண்டவர் தானே உடன் இருந்து. பைபிளை பார்த்தனாக்க தொடக்கம் இருந்து கொண்டு பார்த்தாக்க கடவுளுக்கு நம்பி கடந்து வரவங்களுக்கு கடவுள் அவரோடு இருந்து எப்படிலாம் வல்லமை அற்புதம் செய்திருக்கிறார், மகிமையின் காரியத்தை காண செய்திருக்கிறார். அந்த நிலை நம்முடைய வாழ்க்கைக்கு கடந்து வரணும்னாக்க பார்க்கிறோம். அஞ்சாதி, கலங்காதி, திடமனதோடு கூடிய உன் கடவுளும் ஆண்டவராகிய நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு கூட இருப்பேன். சிந்திக்கணும் பெரிய பாக்குறேன். இந்த கருத்தை நான் சிந்திக்கிற பொழுது எல்லாம் வந்து திருப்பாடல்ல நானே திருப்பாடல் 119 எழுதுங்க. நான் இங்க ஒரு பெண்கள் ஜபக்குழு அதெல்லாம் வந்து பிரதர் நாங்க ஜபத்துல நல்ல வாழ்ந்து வளரணும் பிரதர், அதுக்கு என்ன செய்யணும் பிரதர்? அருமையான கேள்வி கேட்கறீங்களே. நான் சொன்னேன் இதுதான் நல்ல பைபிள் படிக்க. நான் பைபிளை படிக்கிறேன். முதல்ல பேசு திருப்பாடல் 119 1 கடைசி வரையும் படி. அப்போ இறைவசன வார்த்தையினுடைய மேன்மை மகத்துவத்தெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போ உனக்குள்ள ஒரு பட்டுறுதி வரும். அப்ப நீ அது தொடர்ந்து நீ படிப்பேன்னு சொல்லி சொன்னான். அந்த பிள்ளைங்க அந்த சின்ன பிள்ளைங்க தான். அந்த பிள்ளைங்க எல்லாம் படிச்சுட்டு பிரதர் இறை வார்த்தை இவ்வளவு மகத்துவம் இருக்கா பிரதர், ஒவ்வொரு வசந்த படிக்கிற பொழுதெல்லாம் அப்படியே சுட்டி வருது பிரதர், அது மகத்துவம் புரியுது. இன்னைக்கு திருப்பாடல் 119 எடுத்திருக்கீங்களா? அதுல ஒரு 165வது வார்த்தை படிச்சீங்கன்னாக்க அது அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்படும். 119 165வது வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அது நிறைய இருக்கு. அது வார்த்தை வரலாம். அது 65வது வசனம் படிங்க. உமது திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு, அவர்களை நிலைகுலைய செய்வது எதுவும் இல்லை. என்ன மிகுதியான நிலைவாழ்வு உண்டு, அவங்க நிலைகுலைச்சு. ஒவ்வொரு அந்த 119 அப்படியே நீ படிச்சதுன்னா நிறைய கருத்து இருக்கு. ஆனால் இந்த வெற்றி வாழ்வுக்குன்ற அந்த கொண்டு வந்து தூயான உணர்த்தினதெல்லாம் அவங்க சொல்ல வந்து இல்லைங்களா? இறைவசன வார்த்தையை நாம் கொண்டு வந்துக்கிறோம். இன்னைக்கு இந்த நிலையை நாம் சிந்திக்கணும். நான் முதல்ல சொன்னேன், பரிசுத்தம், விவிலிய வாசிப்பு, ஜெபம். இந்த மூன்றும் இணைந்திருக்கிறோம். பரிசுத்தம் இல்லாத நிலையில இல்லை, பரிசுத்தம் இருக்கணும். அடுத்தது விவிலிய வாசிப்பு இல்லாத நிலையில இல்லை, இருக்கணும். இந்த ஜெபம், இந்த மூன்று ஒன்றோடு ஒன்று இணைந்து கடந்து வந்தா வெற்றியின் காரியங்கள் கடந்துதான் வெற்றியின் காரியங்கள். அந்த நிலையை கொண்டு வரணும்.
இந்த வசன வார்த்தை நான் சொல்லுகிற பொழுது பைபிள்ல எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த நிலையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கும் இறைவசன வார்த்தை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனக்கு தூய உணர்ந்ததுனால இந்த நாள்ல ஒரு வார்த்தை நான் சொல்லணும் போல எனக்கு உணர்வு, சொல்லணும் போல உணர்வு. பிரியமானவர்களே, இதுல உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும் வாழ்வழிக்கும் வார்த்தைகள் ஒரு புத்தகத்தை பெற்றிருப்பீங்க. அதுல பைபிள் இருக்கிற காரியங்களை எடுத்து அப்படி திறந்து போட்டு இது எங்களுடைய மறைமாவட்ட ஆயருடைய நிலையோடு கூட நாங்கள் இதுல அனுமதியோடு கூட சேர்க்கப்பட்டோம். அவர் ரொம்ப பிரியப்பட்டு நானும் சகோதரர் கூப்பிட்டு தான் போயிட்டு இருந்தோம். அவருக்கு கூப்பிட்டு அந்த புக்கெல்லாம் கூட அவர் நிறைய பேர் மக்கள் கொடுக்கறதுக்கு எல்லாம் கூட கேட்டார். இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இறைவசன வார்த்தையின் காரியங்கள் அவ்வளவா இருக்கிறது. அதை நான் மற்றவர்களுக்கு எல்லாம் கொடுத்து அதை சில சகோதர சகோதரிகள் வாங்கிட்டு பங்கு அருத்தந்தையர்கள் பங்கு தந்தையர்களா அதை வாங்கிட்டு அதோட கொடுத்துருவார்கள். இன்றைக்கு கடவுள் தானே செஞ்சு கொண்டு இருக்கிறார். மக்கள் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைக்கு வழி இதான் இருக்கும். சரி, நிகழ்ச்சி தயவுசெய்து எல்லாரும் எசேக்கியேல் புத்தகம் விடுங்க. எசேக்கியேல் புத்தகம் விடுங்க. அதில் நான் ஒரு கருத்து நான் சொல்லணும் போல தூய மனதில் எசேக்கியேல் புத்தகம் பைபிள்ல எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் கருத்து கருத்து கருத்து. 36ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். அதுல 26லிருந்து ஆரம்பிப்பாங்களாம். 36ஆம் அதிகாரத்துல 26லிருந்து ஆரம்பிப்பாங்களா. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், உங்கள் உடலில் இருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையலான இதயத்தை பொருத்துவேன். என்ன வார்த்தை! கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு புதியதான கொண்டிருக்கும். இன்னைக்கு ஏன் நான் சொல்ல சொல்ல இதெல்லாம் வசனத்தின் காரியங்கள் எப்படிலாம் இருக்கிறது பார்க்கணும் இல்லைங்களா? அந்த நிலையை கொண்டு வந்து பார்க்கணும். அந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கும் அப்படியே போயிட்டு விட்டுருக்கீங்க. ஆனா இந்த ஒரு புதிய இதயத்தை, புதிய ஆவியை, கல்லான இதயத்தை எடுத்துட்டு புதிய ஆவியை கொடுப்பேன். அப்போ உங்களுடைய வாழ்க்கை இப்படிலாம் மாறிட்டு வந்தார். அந்த வார்த்தையை ஒவ்வொன்றும் சிந்தித்து பார்ப்போம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இறைவசன வார்த்தையை கொண்டு வரல, பரிசுத்தம் கொண்டு வரல, பாவமான நிலையை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஏன் கல்லான இதயத்தை எடுத்துடணும், ஒரு புதிய இதயத்தை கொடுக்கணும். அப்பொழுதுதான் அந்த வெறுப்பு, பகைமை, சண்டை, சச்சரவு, பிரிவினை, பிளவு என்றதெல்லாம் தூக்கி எரிந்து விட்டு தூய ஆவிக்குள் புதியத்தை வருகிற பொழுதுதான் பைபிளை படிப்பீங்க, இறைவசன வார்த்தையை கேட்பீங்க, அதன்படி நடப்பீங்க. ஐயா அவருடைய அருளையும் ஆசிரியை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா இல்லைங்களா? என்ன கருத்து இருக்கும்? 36ஆம் 26ஆவது வசனம் படிச்சீங்க. அடுத்தது 27ஆவது வசனத்தை நீ படிக்கிற பொழுது அது சொல்லப்பட்டிருக்கும். அதுல வார்த்தை பார்க்கணும். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். இல்லைங்களா? என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். முன்ன 26ஆம் வசனம்ல எடுத்து விட்டு புதியத்தை தருவேன். அடுத்தது சொன்னதுக்கு என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், என் நியமங்களையும் கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் கிடைக்கும். அப்போ தவறாம பைபிள் படிக்கிறதுக்கு, அந்த கருத்துக்களை கொண்டு போறதுக்கு எப்படி பண்றதுக்கு வெற்றி வாழ்வுக்கு இந்த கருத்தை நான் சொல்லிருந்தாக்க, அந்த முதல் 2வது 3ஆம் பாட்டில் ஜெபத்துல கொண்டு போயிட்டு இருந்தோம். வார்த்தை இறைவசன வார்த்தை படிக்கணும். நான் என்பானவர்களே, நான் சொல்ற இறைவசன வார்த்தை இருக்கும்.
இறைவசன கல்லால் ஏன் தீர்த்துட்டு இருக்கும், ஆண்டோட சித்தம் ஏன் இருக்கும். அந்த எல்லாரும் பைபிள் எடுத்திருக்கிறீங்க, பிடிக்கிறீங்க, நிறைய சகோதர சகோதரி சொல்லுவாங்க. தயவுசெய்து எரேமியா புத்தகம் படிங்க. எரேமியா புத்தகம் படிங்க. எரேமியா புத்தகம் எடுத்து 31, 33 எடுத்து படிச்சு பாருங்க. ஓ மை காட், அந்த கடவுளுடைய மக்கள் என்பதற்கு அங்க தூய ஆவிக்குள் கொண்டு செல்லப்பட்டிருப்பார்கள். எரேமியாவுல 31, 33 படிச்சிருந்தாங்க. அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நாள்களுக்கு பிறகு இஸ்ரவேல் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே, என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். அப்போ இறைவசன வார்த்தை பேக்கிங் ஆகும் பொழுதுதான், அங்க எழுதப்படும் பொழுதுதான், அவர்கள் அதன்படி நடக்கிற பொழுதுதான் அவங்க என்னுடைய மக்களாய் இருப்பார்கள். அப்படி இல்லாத இறைவசன வார்த்தையை கேட்டு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழாத போது எப்படி அவருடைய மக்களாய் இருப்பார்கள்? இல்லைங்களா? பேருக்கு இருக்கலாம், ஆனால் அவருக்குள்ளாக வாழ்ந்து அனுபவிக்கிறாங்க. அப்படிதான் கடந்து வரணும். அதுதான் அவர் சொன்னாரு, அந்நாட்களில் புதிய உடன்படிக்கை என் சட்டங்கள் நியமங்களை அவருடைய உள்ளத்திலே பதிப்பேன், எழுதுவேன். அந்த எழுதுறதுனால, அது கடைபிடிக்கிறதுனால அவர் என் மக்களாய் இருப்பார்கள். நான் அவருடைய கடவுளாய் இருப்பேன் சொல்லியிருக்கிறார். வசன வார்த்தை ஒவ்வொன்று நீங்க நினைக்கூடாது. இந்த பைபிள்ல எரேமியார் சொல்லப்பட்டுங்க அந்த வார்த்தைய எனக்கு ரொம்ப தூயா உனக்கு கொண்டு வரான்ட்டு நான் பிரிச்சு கேட்டுங்க. எபிரேயர் திருமுகத்துல 8ஆம் அதிகாரத்துல பார்த்தனாக்க அதுல ஒரு வார்த்தை இருக்கும். 10ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அங்கே இது சொல்வாரு. 8ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல இந்த திருச்சட்ட நூலுக்கு சொல்லப்பட்ட அதே வார்த்தையை அங்கேயே சொல்லிருக்கிறார். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பிரிச்சு கேளுங்க. அங்க மட்டும் இல்ல, அதே இது 10ஆம் அதிகாரத்துல 15, 16 வசனத்துல அங்கே சொல்லிருக்கிறார். 15, 16 சட்டத்தை இதயத்திலே பதிப்பேன், எழுதுவேன் சொல்வார். இது எழுதுவேன், பதிப்பேன் என்றத எப்படி கொண்டு வராரு? இப்ப எல்லாம் எடுங்க, 2 கொரிந்தியர் எடுங்க, 2 கொரிந்தியர் 3 எழுதுங்க. அந்த புனித பவுலடிகள் சொல்ற வார்த்தை இதெல்லாம் கம்பேர் பண்ணி சொல்ற வார்த்தை இறைவசன வார்த்தை. என்ன வார்த்தை? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். எடுங்கக்கா, தம்பி எடுத்து படிச்சு பாருங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கள் பணியின் வாயிலாக கிறிஸ்து எழுதிய கடிதம் நீங்களே என்பது வெளிப்படை. அது மையினால் எழுதப்பட்டது அல்ல, மாறாக வாழும் கடவுளின் ஆவியால் எழுதப்பட்டது. கற்பலகையில் அல்ல, மாறாக மனித இதயமாகிய பலகையில் எழுதப்பட்டது. கற்பலகையில் அல்ல, மனித இதயம் என்கிற பலகையில், மையினால் அல்ல, வாழும் கடவுளுடைய ஆவினால் எழுதப்பட்டது. அந்த நிலை வருகிற பொழுதுதான் உண்மையான கிறிஸ்தானிஸ்வம், உண்மையான கடவுளுடைய மக்கள் ஒரு வெற்றி வாழ்வுக்கு ஆசீர்வாதமான வாழ்வுக்கு மக்கள் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறார்கள். என்ன வார்த்தை நடிக்கும் தான் பண்ண பாத்தீங்கன்னா இசைக்கல்வி படிச்சு போனா இந்த வசன வார்த்தை தான். என் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அந்த நான் சொல்றது பரிசுத்தமாக இருப்பதற்கு வெளியே வாசிக்கணும், இருப்பது பரிசுத்தம். அது மட்டும் 2 கடந்து வருகிற பொழுது ஜெபம், அந்த ஜெபம் பண்ணுகிற பொழுது வெற்றி வாழ்வு. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கணும். இன்று இந்த நாளில் இந்த தொலைக்காட்சி வழியாக நிறைய மக்களுக்கு வார்த்தை போய் கொண்டிருக்கிறது. ஏன், எப்படி, எதற்காக? கடவுள் தாண்டே மாதா தொலைக்காட்சி நிறுவனத்தை அமைத்து நடத்தி வருகிறார். ஏன், எதற்காக? மக்கள் கொண்டு வரணும்.
மக்கள் கொண்டு வரணும். ஆண்டுடைய வசன வார்த்தைகள் போகணும். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது. அது எதற்காக அனுப்பப்படுவது, செயல்படுவதா இருக்கிறது. இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி வாழ்க்கை வாழப்பட வேண்டுமானால், ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழப்பட வேண்டுமென்றால் நாம் அவருக்குள்ளாய் கடந்து செயல்பட வேண்டும். பிரியமானவர்களே, அவருக்குள் செயல்பட வேண்டும். உண்மையான பிரியமானவர்களே, எதிர எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படிலாம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பார்க்கணும். நம்முடைய ஜபங்கள் எப்படி, தயவுசெய்து ஏசியா புத்தகம் அதுல 19ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை ஒரு வார்த்தையா இருக்கு. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எனக்கு இறைவசன வார்த்தையின் காரியங்கள் அதிகமான போயிட்டு இருக்கிறது. 29ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை நீங்க அப்படி பார்க்கணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் எடுக்கணும் பார்க்கணும் பாருங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அது அருமையான ஒரு வார்த்தையா இருக்கும். 29 ஏசாயா 29 13வது வசனம். என் தலைவர் கூறுவது இதுவே, வாய் சொல்லால் இம்மக்கள் என்னை அணுகுகின்றனர், உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், அவர்கள் உள்ளமோ என்னை விட்டு தொலைவில் இருக்கிறது, அவர்களது இரையச்சம் மனனம் செய்த வெறும் மனித கட்டளையை சார்ந்ததே. மனனம் செய்த வெறும் மனக்கட்டளையை சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இங்க செய்தி கொடுக்கும்போது தூயான உணர்த்துறாங்க. அந்த வசன வார்த்தைய ஏசாயால அவருமே சொல்லல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிருக்கிறாரு. நீங்க மத்திய 15ஆம் அதிகாரத்தில் குறிச்சுக்கிட்டீங்க, அப்புறமா படிச்சு பாருங்க. மத்திய 15ஆம் அதிகாரத்துல 8 இதே கருத்து அங்க இயேசு ஆண்டவர் சொல்லிருக்கிறார். வீண் பேஸ்ட் எப்படி உள்ளம் அவரோடு கூட டச்சிங் ஆகணும். இறைவசன வார்த்தை அவரோடு கூட டச்சிங் ஆகணும். இங்க கோயில்ல பார்த்து ஜெபம் இருப்பாங்க, ஆனா வீட்டுல நடப்பு இருப்பாங்க இல்லைங்களா? அப்படி இல்லை. இறை வார்த்தைகளோடு கூட நினைச்சிட்டு ஆண்டவர் பேசுறாரு. அந்த வார்த்தை ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைப்படி எனக்கு ஆகட்டும் ஆண்டவரே சொல்லி அந்த வார்த்தை சிந்தனையோடு கூட அப்படி கொண்டு போறது பரிசுத்தம். இறைவசன வார்த்தை அந்த நிலை. இறைவசன வார்த்தை கொண்டு போகணும். சரி, இதை நீ பார்த்தினா நீங்க நேற்று போது எசேக்கியேல் ஆகமத்திலே படிச்சீங்க தானே? 36ஆம் அதிகாரத்துல 26, 27 வசனத்தை படிச்சீங்க. எசேக்கியேல் 36ல 26, 27 படிச்சீங்க. கல்லான இதயத்தை எடுத்து விட்டு அவர்களுக்கு புதிய இதயத்தை நான் தருவேன், புதிய இதயத்தை தருவேன், அந்த உணர்ச்சி உள்ள உணர்வுள்ள நிலை தருவேன். அந்த வந்து படிச்சிருக்கீங்க. அதுல 27ஆம் வசனம் என்ன படிச்சீங்க? எசேக்கியேல் 36ல 27ஆவது வசனம் படிச்சீங்க. என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். அப்போ வார்த்தை பார்க்கணும் எப்படி இருக்கும். அந்த ஆவியை புகுத்துவேன், நீதி நெறிகளை கவனமாய் கடைபிடிக்க செய்வேன் சொல்றாரு. அந்த வசந்த அப்படியே வச்சுதுங்க. அது அப்படி என்ன இருக்கு? கவனமாய் கவனமாய். அப்ப தூய ஆவியானவர் வந்துதான் நாம் பைபிள் வசனம் படிச்சு வசன வார்த்தையெல்லாம் அப்படியே கவனமாய் கடைபிடிக்க செய்வோம். கவனமாய் கடைபிடிச்சு அப்ப பரிசுத்தம் இருக்கிற பொழுது மேல வந்து ஆசீர்வாதக்காரிகள். அந்த 24 படிக்கல சரி. அங்க முன்பது உண்மையான ஒரு ஜீவிதம் தூயா வாழத்தான் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அடுத்த வசனத்தை எசேக்கியேல் 36ல 27 படிச்சுட்டார. அந்த அடுத்த வசனத்தை படிச்சு பாருங்க என்ன சொல்லுகிறது. 28 வசனம். நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள், அப்போது என் மக்களாய் இருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். நான் கடவுளாய் இருப்பேன், நீ என் மக்களாய் இருப்பீங்க. அந்த அந்த 27 அந்த மாசம் பண்ண ஆவியை 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 இல்ல. அப்ப மக்களாய் இருப்பீர்கள், நான் கடவுளாய் இருப்பேன் சொல்றார். நான் உங்க மக்களாய் இருப்பேன், நீ கடவுளாய் இருப்பேன். அப்போ எப்படிப்பட்ட நிலை? அந்த தூய ஆவிக்குள்ள கடந்து போய் கடந்து வரணும். அப்பதான் இருக்கும். அதுதான்
இதோ போதும் இல்லை, வார்த்தைன்னு படி வார்த்தையும் கடைபிடிக்கும். நான் அதிகமா சொல்ல தேவை, நீ குறிச்சு வச்சுக்கிட்டீங்க. ரோமர் புத்தகத்துல 8ஆம் அதிகாரத்துல 14வது வசனம் படிச்சிருப்பீங்க. ரோமர் புத்தகத்துல 8ஆம் அதிகாரத்துல 14வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். கடவுளுடைய ஆவியால் யார் இயக்கப்படுகிறார்களோ அவர்களே கடவுளுடைய மக்கள் இல்லையா? கடவுளுடைய ஆவியால் யார் இயக்கப்படுகிறார்களோ அவர்களே கடவுளுடைய மக்கள். இப்போ கடவுளுடைய ஆவியால் இயக்கப்படுகிறது அந்த பிள்ளாக, அந்த பசுத்துக்குள்ளாக கொண்டு போகிற ஒரு கருத்து. அப்படி இயக்கப்படுவதே. அப்போ இறைவசன வார்த்தை நாம் படிச்சு அந்த இறைவசன வார்த்தை படி ஆண்டவரின் கண்டு வந்தா அந்த வார்த்தை நமக்கு வாழ்வாய் விடுதலையாக கடந்து 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 கிடைக்கும். அப்போ ஒரு வெற்றியின் ஆசீர்வாதம் பார்க்க முடியும். தூய ஆவிக்குள்ளாக அந்த வெற்றியின் ஆசீர்வாதம் வெற்றி. இந்த வார்த்தை அந்த நீங்க அப்புறமா எசேக்கியேல் அப்படியே படிச்சு பாருங்க. எசேக்கியேல் 36ல 27 படிச்சீங்க, 28 படிச்சீங்க. அப்படியே நீ ஒவ்வொரு வசனத்தை படிச்சு பார்த்தனாக்க the blessing of the blessing, நீ என் மக்களா இருக்கிற பொழுது, நீ என் மகளாக இருக்கிற பொழுது நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மகளா இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆசீர்வதிக்கப்பட்ட சும்மா இல்லை, டிஃபரன்ஸ் உண்டாகணும். கடவுளுடைய பிள்ளைகளுக்கும் கடவுளுடைய பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கும் வித்தியாசம் உண்டாகணும். நாம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் ஆண்டவர் இந்த வசனத்துக்கும் பாலனுக்கும் நான் இருக்கேன். அந்த வசனத்தை அப்படியே நீங்க படிச்சுட்டு வாங்குங்க, படிச்சு பாருங்க. தூய் ஆவியிலே நாம் கொண்டு வரணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் உணர்வோடு கூட இந்த வசன வார்த்தையை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்றும் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கும்படி மற்றொரு துணையாளர் சொன்னார் இல்லைங்களா? என்றும் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கும்படி மற்றொரு துணையாளர். அவர் நம்மோடு கூட இருந்து நாம் போகிற பாதையெல்லாம் சொல்லி அவர் கற்றுக் கொடுத்ததுக்காக நாம் இப்படிதான் செய்யணும், இப்படிதான் போகணும் அதுக்கு எல்லாம் வச்சிருக்கோம். யோவான் நற்செய்தியில் எடுத்துட்டு 14ஆம் அதிகாரத்துல நான் இந்த வார்த்தை சொல்லுகிற பொழுது ஒரு சகோதரி உள்ள மனசில் வந்தாயிருக்கும். யோவான் 14ஆம் அதிகாரத்துல 26வது வசனத்தின் காரியங்கள் அதில் அழகான கருத்தை சொல்லப்பட்டிருக்கும். என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார், நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். நினைவூட்டுவார். 26ஆம் வசனத்தில் என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்று தருவார். கற்று தருவார். அதுவும் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைப்பார். நீ பைபிளை படிக்கிற, பைபிள் படிச்சதுல அப்படி இப்படி நினைக்க வந்துட்டே இருக்க. அந்த வசன வார்த்தையை அப்படி நினைக்க வந்ததுக்கு நீ சொல்லணும், ஆண்டவரே நீ உண்ணுகிற உணவையும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படுனாலே நான் சொன்னதே அப்படி எனக்கு ஆகட்டும். வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, நடக்கும். ஆண்டவரே எங்களுக்காக கல்வரி மல்லை கச்சடிப்பட்டு காயப்பட்டு ரத்தம் செய்து உங்களுடைய காயங்களால் எனக்கு சுகத்தை கொடுங்கன்னு சொன்னாக்க உடம்புக்கு நோய்க்கு. இப்படி ஏசையா ஒவ்வொரு வசன வார்த்தையிலும் அங்க நினைவூட்டு நம்மை கொண்டு போய் அப்படியே கற்றுத்தருகிற காரியங்கள் தான். நான் சொல்லுகிற பொழுது என் அன்பானவர்களை பார்க்கணும். பைபிள் எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு, தயவுசெய்து எடுங்க. அதுல 16வது வசனம் எடுங்க. அதுல யோவான்ல 14ல 26 வசனம் படிச்சீங்க. 16வது வசனம் எடுங்க. உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன், தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். எப்படி? உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளர் சொல்லுகிற ஒரு சின்ன ஒரு சாட்சியம் சொல்லி இருக்கு. ஒரு பாப்பா படிக்க போயிட்டு இருக்குது. அவளுக்கு அடிக்கடி மறதி ஆயிடும், படிச்சதெல்லாம் மறதி ஆயிடும். படிப்பா, நல்லா படிப்பா, ராத்திரி பொருள் அப்படியே படிப்பா, ஸ்கூல் போயிட்டு படிப்பா. ஆனா அப்படி இருப்பா.
அதனால அவங்க அப்பா அம்மாவும் ரொம்ப என்ன சொல்றதுன்னு. ஒரு நாள் அந்த பாப்பாவை அவங்க அப்பா அம்மாவும் கூட்டிக்கிட்டு இங்கே வந்தாங்க. அந்த பாப்பாவுக்கு நான் பைபிள் படிப்பேன், சரி டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பைபிள் படிக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் பைபிள் படிக்கணும். அப்போ ரெண்டாவது பரிசுத்த ஆவிகிட்ட ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவி அந்த பரிசுத்த ஆவி என்றும் எப்படி இந்த வசனத்தெல்லாம் சொல்றேன், என்றும் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கும்படி மற்றொரு துணையாளர் சொல்லப்பட்ட வார்த்தை. அதே மாதிரி கட்டு தருவாங்கிற வார்த்தை. ஏசியா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த வசன வார்த்தையெல்லாம் படிச்ச உடனே என்ன தெரியல, அந்த பாப்பா அப்படியே முட்டி போட்டுச்சு. முட்டி போட்டுட்டு ஆண்டவரே இப்படி ஆவினால் நிரப்பும் சொல்லி அந்த பாப்பா அப்படி ஒரு ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. என் அன்பானவர்களே, அந்த பாப்பா அந்த ஸ்கூல்லே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுச்சு. என் கடவுளா, அவர்களும் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தெரியவில்லை, ஆண்டவருடைய வல்லமையும் கிருபையும் தெரியவில்லை. கடவுள் தானே அவங்க கொண்டு வந்தாங்க. நாங்க இந்த இறைவசன வார்த்தை நானா கதையை சொல்றேன். பைபிள் என்ன சொல்லுது, ஆண்டவர் இப்படி சொல்றார், இப்படி சொல்றார், அப்படி சொல்றார், சொல்றார். அந்த வார்த்தை உயிருள்ளதும் ஆற்றலும் அந்த பாப்பா அந்த பாப்பா டெஸ்ட் எழுதி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, பெருமைக்கோ புகழ்ச்சிக்கோ அல்ல, ஆண்டுடைய மகிமைக்காக சொல்லுகின்றது. இறைவசன வார்த்தையை கொண்டு நாம் ஜெபிக்கிற பொழுது அந்த தூய ஆவியானவர் காட்டிக் கொடுப்பார். யோவான் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம், ஆவியிலும் உண்மையிலுமாய் ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள், அப்படி தொழுது கொள்ளுடைய தந்தை விரும்புகிறான் சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவசன வார்த்தையை எடுத்து அப்படியாக சொல்லி, ஆண்டவரே இந்த வார்த்தைப்படி எனக்கு ஆகட்டும், ஆண்டவரே இந்த வார்த்தைப்படி உங்களுடைய வார்த்தைப்படி எனக்கு ஆகட்டும் சொல்லி அப்படி ஜெபிக்கிற பொழுது அது நமக்கு எல்லாம் ஆசீர்வாதமான காரியங்களாய் கடந்து போகும், வெற்றியின் காரியங்களாய் கடந்து போகும். திருப்பாடல் 119 நான் சொல்ல முடியும். என்னைக்கு இந்த தூய ஆவிக்குள் கடந்து வந்து நம்ம செயல்படுகிறோமோ அப்பொழுதுதான் நமக்குள்ளாக அந்த காரியங்கள் எல்லாம் கடந்து செயல்பட்டு கொண்டே இருக்கும். திருப்பாடல் 119 103வது வசனம், 103வது வசனம் அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை இருக்கும். பிடிக்கும். சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை, எத்தனை இனிமையானவை, என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை. தேனில் இனிமையானவை இல்லைங்களா? அப்போ நாம் பைபிள் நம்ம தூய ஆவிக்குள்ளே கடந்து வருகிற பொழுதுதான் இதனுடைய மகத்துவமுள்ள காரியம் எல்லாம் உணர்ந்து அறிந்து கடந்து செல்ல முடியும். அறிந்து உணர்ந்து கடந்து செல்ல முடியும். எனவே நண்பானவர்களே, இந்த நாளில் நாம் எங்கே இருக்கிறோம்? ஏன் வெற்றி வாழ்வின் ஆசீர்வாதம் இல்லை? நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை வரப்பட வேண்டும். எப்படி என்றால், ஆண்டவர் சொல்லி தருகின்ற வார்த்தையை நாம் பார்க்கணும், சிந்திக்கணும், தியானிக்கணும். அதனால்தான் நம்மை உருவாக்கின ஆண்டவர் தானே இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு செய்தியை தொழும்படி செய்திருக்கின்றார். அவரோடு ஒரு சொல், அவரை ஆசீர்வதிப்பது என் விருப்பம். ஆனால் ஆசீர்வாதத்தை ஏன் பெற்றுக் கொள்ளவில்லை? வெற்றி வாழ்க்கையை ஏன் பெற்றுக் கொள்ளவில்லை? அவர்கள் கடந்து வரட்டும் சொல்லிட்டு தூயால் உணர்த்துகிற வார்த்தை தான் நான் நாட்களோடு கூட இந்த வசன வார்த்தையில சொல்லி கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, பார்க்கணும். தூய் ஆவியில அந்த ஆவியில கற்று இந்த நிலையை கண்டு எங்களை குட்டுவார். அவர் கற்று தருவார். பைபிளின் வசன வார்த்தைகள் எல்லாம் நோக்கி கற்றுக் கொடுப்பார். தூய் ஆவியில கடந்து வருகிற பொழுது அந்த காரியங்கள் கடந்து வரும். வெற்றி வாழ்க்கையாக்கும். நீங்க அந்த வசன வார்த்தை அதோடு கொண்டு போவது அந்த நான் நின்று சொல்ல வார்த்தைகள் நிறைய இருக்கு. தூய் ஆவிக்கணும், ஒப்பு கொடுக்கணும். என்னைக்கு தூய் ஆவிக்குள் நம்ம இருந்து நம்ம ஜெபிக்கிறோமோ அது நமக்கு விசேஷமான காரியமா இருக்கும். ரோமர் புத்தகத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 26வது வசனம், 8ஆம் அதிகாரத்திலே 26வது வசனம் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறது. என்ன? இவ்வாறு தூயாவியார்
நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். துணை இருக்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியானவர் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். ஓ மை காட், ஜீசஸ் எப்படி நம்மள சொன்னீங்களா? முதல் நாள் போற்றுகிறார்கள், அவருடைய உள்ளமோ தொலைவில் இருக்கிறது இல்லைங்களா? ஆனால் தூய ஆவிக்குள் வருகிற பொழுது நம்முடைய இதயத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அவர் தானே காட்டி கொடுத்து அங்கே நாம் எப்படி ஜெபிக்குவது தெரியாமல் தூய ஆவியான தவை நமக்கு துணை இருக்கிறார். அந்த 27வது அந்த அடுத்த வசனத்தில் 27வது வசனத்துல நாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறது? உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். இறை மக்களுக்காக பரிந்து பேசுவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பான சகோதரமே, நாம் எங்கே எப்படி பார்க்கணும்? அவரிடம் வருவதற்காய்த்தான், அவரை கண்டு அனுபவித்து மகிழ்வதற்காய்த்தான், வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் ஆண்டவர் நாளிலே செய்தி கொடுத்திருக்கிறார். முதலாவது பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லை என்றால் அவரை அறிவிக்க முடியாது. பரிசுத்தம். மற்றவர்களை மன்னிக்கணும், மன்னிப்பு பெறுவோம் இல்லையா? மன்னிப்பு பெறுவோம். நம்முடைய பாவத்தை ஏற்று மனம் வருந்தி அறிக்கை செய்கிற போது நாம் பரிசுத்தத்தை நிற்கிறதான். அதுதான் பைபிள் சொல்லப்படுது, நான் பரிசுத்தராயிருப்பது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள், நான் பரிசுத்தராயிருப்பது போல நீங்களும் பரிசுத்த ஆண்டவர் லேவியர் புத்தகத்தை 19 சொல்லுவார். பரிசுத்தமா இருப்பது. இரண்டாவது பார்க்கும் பொழுது விவிலிய வாசிப்பு எப்படியெல்லாம் வெற்றி வாழ்வுக்கு. மூன்றாவது பார்ப்பது ஜெபம். ஜெபம் தூய ஆவிக்குள்ளாக நாம் நிரம்பி அவரோடு கூட இறைவசன வார்த்தைகளோடு கூட இருந்து சொன்னல ஆவியில ஆண்டவரை வார்த்தைப்படி ஆகட்டும் சொல்லி நாம் ஜெபிக்கிற பொழுது அது வெற்றி உள்ள ஜெபமா இருக்கும் என்று நமக்கு வெற்றியுள்ள ஜெபமாய் வழிநடத்துவதற்கு அவர்தானே கிருபை புரியட்டும். நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெபஆவியால் என்னை நிரப்பிடுமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெபஆவியால் என்னை நிரப்பிடுமே. ஜெபமில்லையே ஜெயமில்லையே, ஜெபமில்லையே ஜெயமில்லையே. ஜெப சிந்தை எனில் தாருமே என் தேவா, ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெபஆவியால் என்னை நிரப்பிடுமே. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கணும் ஆண்டவரே. பரிசுத்தமான நிலையிலே இருந்து நாங்கள் ஜெபிக்கணும் ஆண்டவரே. தூய உள்ளத்தோர் பேறு பெற்றவர்கள் அவள் கடவுளை காண்பார் சொன்னீர் ஆண்டவரே. நாங்கள் பரிசுத்தமான உள்ளத்தோடு கூட நோக்கி பார்க்கவும் உம்முடைய அருளையும் ஆசிரியம் பெற்றுக்கொள்ள எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ எங்கள் உடலை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பலவிதமான நோய்களோடு வியாதிகளோடு கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக கல்வாரி மலையிலிருந்து இறங்கி வந்த இயேசுவே, எங்கள் கல்வாரி மலையில் அடிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு காயப்பட்டு ரத்தம் சிந்தி இயேசு கிறிஸ்துவே, இதோ உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. நோயோடு கூட வியாதியோடு கூட இருக்கிற ஒவ்வொரு மீது மனது இறங்குவீராக
ஆண்டவரே, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை படிக்கிற பொழுது ஆண்டவரும் இப்படி காயங்களால் நாம் குணமடைந்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேளையிலே என் நோயோடு கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடிக்கடி தலைவலி வேதனையோடு கூட இருக்கிறவர்கள் இப்படி முன்முடி காயங்களால் சுகத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, அடிக்கடி கண்களில் வலிகளும் வேதனைகளுமாய் இருக்கிற அவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய நோக்கி பார்க்கிற பொழுது உம்முடைய திருமுகத்தின் காரியங்கள் அவள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவுடைய பரிசுத்த திருப்பெயரிலே நோய்கள் நீங்கட்டும் ஆண்டவரே, வியாதிகள் அகன்று போகட்டும் ஆண்டவரே. அவருடைய உடலில் இருக்கிற எல்லா விதமான நோய்களும் வியாதிகளும் இயேசுவுடைய கல்வாரி காயங்களால் சுகத்தை கொடுப்பீனாக. மருத்துவமனையில் இருக்கிற சகோதர சகோதரிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த வேளையிலே நீர் அருகிலும் ஆண்டவர்களே, தூரத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடினாலே மருத்துவமனையில் இருக்கிறவர்கள் சுகம் பெறட்டும் ஆண்டவர். தெய்வீக மருத்துவமாய் இருக்கிறவர் நீரே. கேன்சர் நோய்கள் சுகமாகட்டும் ஆண்டவரே. கிட்னி வியாதிகள் சுகமாகட்டும் ஆண்டவரே. பலவிதமான உடலில் இருக்கிற ஒவ்வொரு நோய்களும் ஆண்டவரே உம்முடைய கல்வாரி காயங்களால் சுகமாகப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த திருப்பெயரிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய கல்வாரி காயங்களுள் நாமத்தினாலே விசுவாசித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நோய்கள் நீங்கட்டும் அப்பா. இந்த அருமையான வேதனையிலே ஆண்டவரே சுமை சுமந்து சுமந்திருப்பவர்களே எல்லோரும் என்று பாரம் சொன்னீர் ஆண்டவரே. பலவிதமான சுமைகளோடு கூட இருக்கிற மக்களை உமக்கு முன்பாக நிறுத்தி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தின் காரியங்களை குறித்து, பிள்ளைகளை குறித்து, எதிர்கால வாழ்வை குறித்து பல பாரங்கள் மனதிலே அமைந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. கடன் பிரச்சனை குறித்து அழுத்திக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இப்படி ஆண்டவரை வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் முன்பாக நிறுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த நாமத்தினாலே அந்த பிரச்சனைகள், அந்த போராட்டங்கள், அந்த கவலைகள், அந்த கண்ணீர்கள், அந்த துக்கங்கள், வேதனைகள், பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரின் அப்பா இயேசுவே, உங்களுடைய திருப்பெயரின் மகிமையுள்ள ஆசீர்வாதங்கள் ஆண்டவரை ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து போகட்டும். ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையும் கடந்து போகட்டும். அவருடைய குடும்பத்துக்குள் கடந்து போகட்டும். கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரை செய்கின்ற தொழிலிலே இருக்கின்ற நஷ்டங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும் இயேசுவே. ஒப்புக்கொடுத்து நான் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, இதோ அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சுமைகளையும் சமூகத்திலே ஒப்புக்கொடுத்து நான் ஜெபிக்கிறோம். மனதில் இருக்கிற எல்லா மன பாரங்களை மாற்றுகிறவர். உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்கிறேன். இதோ இந்த வேலையிலே அந்த செய்தியை கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய துக்கங்கள், அவருடைய வேதனைகள், அவருடைய பிரச்சனை எல்லாம் மாறட்டும். ஒரு மகிழ்ச்சியின் காரியமாய் உருவாக வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரின் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரின் இந்த நாளிலும் ஆண்டவரே, ஆன்மீக வாழ்விலே பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார்கள் அநேக சகோதர சகோதரிகள். என் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளா இருக்க மாட்டார்களா, என் கணவன் குடிக்கார கணவனா இருக்கிறானே என்று கண்ணீர் வடிக்கிற மக்கள் உண்டு ஆண்டவரே. கோயிலுக்கு போவதில்லை, ஜெபிப்பதில்லை, பைபிள் எடுப்பதில்லை என்று பல நிலைகளிலே குடும்பத்திலே பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்காக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளும் பெற்றோருக்காக வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, ஆன்மீக வாழ்வியலை தவறி போன ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரின். ஊதாரி மகன் திரும்பி வந்தது போல வரட்டும் ஆண்டவரின். ஊதாரி மகன் திரும்பி வந்தது போல வரட்டும் ஆண்டவரின். மனம் திரும்பட்டும் ஆண்டவரின். மாறாவை மதுரமாக மாற்றினவர் நீரே, தண்ணீரை தேசமாக மாற்றினவர் நீரே. இப்பொழுதும் ஆண்டவரே, பாவ பழக்க வழக்கங்களில் இருக்கிறவர்கள் மனம் மாறட்டும் ஆண்டவரை. ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறோம் ஆண்டவரை. குடிக்கார கணவன் மாறட்டும் ஆண்டவரை. வீட்டிலே அடிக்கடி சண்டை போட்டு சமாதானம் இல்லாமல் பிரிஞ்சு போயிருக்கிற குடும்பங்கள் எல்லாம் ஒன்றாய் மாறட்டும் ஆண்டவரை. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரை. இந்த வேலையை எதையெல்லாம் குறித்து கண்ணீரோடு கவலையோடு துக்க வேதனையோடு ஆண்டவரை நோக்கி மண்டாடி கொண்டிருக்கிறார்கள், ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு உங்களுடைய வல்லமையும் கிருபையும் இறங்கி வரட்டும் ஆண்டவரை. அவருடைய உடலிலே, அவருடைய உள்ளத்திலே, அவருடைய ஆன்மாவிலே ஆண்டவரை உங்களுடைய மகிமையின் ஆசீர்வாதங்கள் இறங்கி வரட்டும் ஆண்டவரை. இந்த நாள் அவர்களுக்கு ஒரு விடுதலை நாளாக இருக்கட்டும். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி அவர்களுக்கு விடுதலை நேரமாகவே அமையட்டும்
நிறைவேற்றும் ஆண்டவரின் ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தர்மையான ஒரு நிலையிலே அந்த செய்தியை வெளியிட பண உதவி செய்தவர்களை நீர் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரின். அவருடைய வாழ்வுகள் எல்லாம் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கட்டும் ஆண்டவரின் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களுக்காக விண்ணகம் விட்டு மண்ணகம் வந்தவரே, எங்களுக்காக கல்வாரி மேலே கச்சரிப்பட்டு காயப்பட்டு ரத்தம் சிந்தினவரே, எங்களுக்காக மரித்து உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவரே, ரோமர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 9, 10 வசனத்தின் படியாக இதோ இயேசு மரித்தார், உயிர்த்தார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று விசுவசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கட்டும், விடுதலையின் காரியங்கள் உண்டாகட்டும். செபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்கப்பட்டதாக விசுவசிக்கிறோம். எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.